70 ஆண்டுகளா இங்க திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. 5 முறை ஒரு கட்சி, 6 முறை ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. மக்கள் மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 67க்கு பிறகு இங்கே தேசிய கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனால் ஒரு கட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த கட்சியினுடைய லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன் ஒரு நாள் இந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கட்சி இந்தியாவில் நடத்தப்படுது. எந்த ஒரு கட்சியுமே நாம் துணை கட்சியாகவே இருப்போம், அல்லது நாம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த கட்சி இருக்கு, தமிழ்நாட்டிலே ஒரு பிரான்ச் இருந்துட்டு போட்டோம். ஒரு நேஷனல் பார்ட்டினா தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாமல் எப்படி ஒரு தேசிய கட்சி நடத்த முடியும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஒரு லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர வேண்டும். இப்ப நாம எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, சரி அப்படி இருந்தா தமிழ்நாட்டுக்கு புதுசா நீங்க என்ன கொடுக்க போறீங்க, நீங்க எப்படி வித்தியாசமா நம்முடைய நாட்டை பாக்குறீங்க, இந்த கட்சியினுடைய சிந்தனை என்ன, மற்றவங்க கொடுக்காத என்ன நீங்க கொடுக்க போறீங்க. தமிழ்நாட்டில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதுதான் இந்தியாவுடைய முதன்மை மாநிலம், பெரிய மாநிலம், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கு, லிட்ரஸி ரேட் மேல இருக்கு, ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேல இருக்கு, எல்லாமே மேல இருக்கு. அப்புறம் பிஜேபி என்னங்க பண்ண போகுது, எதற்காக இங்கே பிஜேபிக்கு வாய்ப்பு வேண்டும்? நியாயமான கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்விகள் சொல்லிட்டா பதில் சொல்றது ஈஸிங்க. இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரீஜனல் பார்ட்டிக்கு எப்பொழுதுமே ஒரு மவுஸ் இருக்கு. ஏன்னா ரீஜனல் பார்ட்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனத்தை, மொழியை, அவங்களுடைய நிலத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இருப்பான். அது நமக்கு நல்லது தானே சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட், எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு தான் முதன்மை, நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறதும் தவறு கிடையாது, கரெக்டு தான் அவங்க சொல்றது. எதற்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை முதன்மைப்படுத்தி தான் இங்கே இருக்கிற சில கட்சிகள் பேசுறாங்க. அவங்களுக்கு பக்கத்து மாநிலத்தை பற்றி கவலை இல்லை, டெல்லி பற்றி கவலை இல்லை. இது இரண்டாவது கேள்வி, நம்ம மேல அதிகமாக வைக்கப்படக்கூடிய கேள்விகள். அப்புறம் எதற்கு பிஜேபி வரணுங்கிறதுக்காக கேள்வி. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி பற்றி சில கட்டமைப்பு இருக்கு. இல்லை பிஜேபி வந்துட்டாவே கலவரம் கூடவே வரும், அவங்க வந்தாங்கன்னாவே இந்த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க, ஹிந்து முஸ்லீம் சண்டை வரும், அது வரும், இது வரும். அதனால பிஜேபிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும், ரீஜனல் கட்சி நல்லா தான் இருக்காங்க, நாம யாரும் மோசமாகலையே, இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்கு. இதை இந்த கடைசி செஷன்ல குறிப்பா மிக முக்கியமான இந்த விஷயங்கள், ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு எமோஷனல் கோஷன். ஏன் மக்களுக்கு சில பேர்த்த பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஏன் அன்டெஸ்டடா சில பேர்த்துக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் 72ல கட்சி ஆரம்பிச்சு அதன் பின்பு எலெக்ஷனை சந்திச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் டக்குன்னு வந்துட்டாங்க. ஏன் அப்படி வந்தாங்கன்னா, டிஎம்கே 1949 இருந்து 67 வரை கஷ்டப்பட்டுச்சுல்ல, அது என்ன எமோஷன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாக்கு இருக்கு, புரட்சி தலைவருக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புரியாத புதிர் தான் அரசியல். எல்லாமே நம்ம லாஜிக்கா, நம்பர்ஸ் பேஸ்டா, ஒரு எவிடென்ஷியரி வேல்யூவோட பேச முடியாது. ஒரு எமோஷன். இத்தனை காலமா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அது எப்படி ஒரு மோடிங்கிற ஒரு மனுஷன் எமோஷனை கொண்டு வந்து தொடர்ந்து இன்னைக்கு குஜராத்தில் 7வது முறையா மக்கள் நம்பி ஹிஸ்டாரிக் மேண்டேட் 156 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. வாட் இஸ் மோடி, என்ன எமோஷன் அவர் கொண்டு வராரு? அது எப்படி மோடி போய் கை காட்டி மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க? அது என்ன சார், குஜராத்தில் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடி முழு கேபினெட்டே கலைச்சிங்க, சீஃப் மினிஸ்டர் வேண்டானீங்க, எந்த மினிஸ்டரும் வேண்டானீங்க, புதுசா ஒரு கேபினெட் போட்டீங்க 1 வருஷம். அதுக்கப்புறம் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல 182 சீட்ல 91 சீட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, 91 சீட்டு பழையால கொடுத்தீங்க. என்ன பண்ணாலும் குஜராத்தில் என்ன சார் மக்கள் ஏத்துக்கிறாங்க? லாஜிக் எல்லாம் இருக்கே சார். நீங்க கேபினெட்டை மாத்துறீங்க, சிஎம் மாத்துறீங்க, புதால போடுறீங்க, அது எப்படி உங்களுக்கு 54% ஓட்டு போடுறாங்க? சில கேள்விகளுக்கு பதில் இல்லைங்க. அரசியல் என்பது சில இடத்துல நம்ம சொல்லுவோம், இட் இஸ் பியூர்லி அண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சரியாக மக்களுக்கு நாம் புரிய வைத்து இதை போய் சேர்த்திட்டோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக ஆட்சிக்கு வந்துவிடும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க, எங்களை போல் கடுமையாக வேலை செய்பவர்கள் தமிழகத்தில் கிடையாது, கட்சியாக உண்மையாலும் கிடையாது. டெய்லி நம்மளால ஓடிட்டே தான் இருக்காங்க. பூத் வேலை செய்யி, போய் பூத் கமிட்டியை போட்டுட்டு வா, சக்தி கேந்திரத்தை போட்டுட்டு வா, மண்டல் இதை பண்ணு, மத்திய அரசு 8 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா போய் சேவை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு. எங்காலும் பார்த்தீங்கன்னா டெய்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எங்கேயோ வரும். இன்னைக்கு புயல் வந்துருச்சு, ஒரு டீம் வினோத் செல்வம் அவங்க தலைமையில் ஆல்ரெடி ஒரு டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ நாம கடலூர் கிளம்பி போறது, ஒரு 4-5 வீடுகள் அங்கே இடிஞ்சு விழுந்துருச்சு, என்ன பண்ணலாம்? அப்பதான் மத்தியானம் ஃபோன் பண்ணார், ஒரு டீம் எடுத்துட்டு நான் உடனே போறேன். எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்ம போடுற உழைப்புக்கு கீழே ரிசல்ட் வருதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. இல்லை சார், நீங்க என்னதான் உழைச்சாலும்
அந்த கட்சிகிட்ட எமோஷன் இருக்கு, உங்கள்கிட்ட எமோஷன் இல்லை. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க. உங்களால சொல்ல முடியுமா சார்? எதற்கு எடுத்தாலும் நாங்கள் மக்களை முதன்மையாக வச்சு பேசணும்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ல முடியுமா சார்? ஆல் இந்தியா கட்சி டெல்லியில் இருக்கீங்க, சொல்லுங்க சார் பார்க்கலாம். அதை இந்த நேரத்தில் அந்த கருத்துக்களே அந்த பதிலே சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கு. ஏன்னா அந்த எமோஷனல் பார்ட்டை சரி பண்ணாத வரைக்கும் என்னதான் ஒரு கட்சி உழைத்தாலும் கூட அந்த கட்சி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது, நமக்கு தெரியும். இப்ப திராவிட கட்சிகள் முதல்ல சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா முழு தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், ஒரு இன்ச்சு கூட எங்கேயும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா நாங்களே தமிழர்கள் தான், அது எப்படி நாங்கள் தமிழ்நாடு உரிமையை விட்டு கொடுப்போம்? ஏன்னா இந்தியா முழுவதுமே எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு முதல்ல இதுதான் முக்கியம். அந்த எமோஷன் இஸ் அபவுட் லேண்ட். ஏன் இடம், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், அதை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னைக்கு பிரச்சனை இருக்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒரு மேப் போட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா காவேரி பிரச்சனை இருக்கிறது, பஞ்சாப், ஹரியானா சட்லஜ் யமுனா லிங்க் கேனல் இருக்கு, இந்தியாவுடைய பெரிய பிரச்சனை இதெல்லாம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, பெல்காவி பிரச்சனை இருக்கு. இது உனக்கா எனக்கா? அங்க மராட்டி அதிகமா இருக்காங்களா, இங்க கன்னடா அதிகமா இருக்காங்களா? நார்த் ஈஸ்ட்ல அசாம் வந்து மையப்புள்ளியாக வைத்து அசாமுக்கு வந்து எல்லா மாநிலத்தோட பிரச்சனை இருக்கு. அசாமுக்கும் மிசோராமுக்கும் சண்டை, அசாமுக்கும் அருணாச்சல் பிரதேஷுக்கும் சண்டை, அசாமுக்கும் நாகாலாந்துக்கும் சண்டை, அசாமுக்கும் மெகாலயாவுக்கும் சண்டை, அசாம் அருணாச்சல் பிரதேஷ் சண்டை சுப்ரீம் கோர்ட்ல ஒரிஜினல் சூட் 1989 போட்டு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் சண்டை. ஆனா ஆச்சரியமான விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இடத்துலையுமே 2 பேர் சண்டை போட்டாலும் 2 பக்கமும் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்நாடகால பெல்காவி வேணும், எங்களுக்கு தான் கொடுக்க மாட்டோம். மகாராஷ்டிரா பெல்காவி எங்களுக்கு தான், அங்க மராட்டி இருக்கா. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, 2 பக்கம். சட்லஜ் யமுனா லிங்க் கேனல் ஹரியானால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பஞ்சாப்ல பாரதிய ஜனதா கட்சி. நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதை எப்படி விட்டு கொடுப்போம்? நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி கேஸ் இருக்கு, சரி பண்ணிட்டு வாங்க. நார்த் ஈஸ்ட்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கு. அசாம் மையப்புள்ளியாக எல்லாத்திலையும் பார்டர் கான்ஃபிளிக்ட். எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது என்பிபி ஆட்சி. ரொம்ப பிரச்சனையான அமித்ஷாஜி கூப்பிடுறாங்க, இன்டீரியர் ஹோம் மினிஸ்டரா. 2 சிஎம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் பார்டர்ல ஃபயரிங் எல்லாம் ஆகுது, இது என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு. ஸோ அனைத்து இடத்திலுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சியாக ஒரு பிரச்சனையை எப்படி முடிப்பது என்பது நம்முடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறதோ தவிர, அந்த பிரச்சனையை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு எப்படி ஆறப்போட்டு குளிர் காய்ந்து அதிலே அரசியல் லாபம் படைக்கலாம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏ. இது எல்லாமே கிளாசிக் கேஸ். ஆனால் 2 பக்க மக்களுமே பாரதிய ஜனதா கட்சி நம்புறாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு காவேரி கான்ஃபிளிக்ட் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதல்ல அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு சயின்ஸ் கொடுத்து, தண்ணி இப்படித்தான் போகணும், டிராட் சீசன் இப்படித்தான் போகணும், பிளென்டி ஆஃப் ரெயின்ஸ் இப்படித்தான் போகணும், அனைத்துக்குமே ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். அதற்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் முதல்ல இந்த காவேரி பத்தி பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்தை தூண்டி விடுவாங்க, அது ஒரு பெரிய குரூப் போகும், இதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நாங்கள் நம்ப வைக்கணும், மக்கள்கிட்ட போய் நாங்கள் சொல்லணும், மக்கள் அதை நம்பணும்னா, மக்களுக்கு தீர்க்கமாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது, இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா வாட்டர் ரிசோர்சஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேட் லிஸ்ட், ஆனால் இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லிஸ்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு 6 மாநிலத்துக்கு இடையில போகுதுன்னா நேரடியாக அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு போயிடும். அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அவங்க உட்காந்து பேசுவாங்க, கமிட்டி போடுவாங்க. ஒரு டெமோக்ரஸியில் இது எல்லாமே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் மெக்கானிசம். இதே தமிழ்நாட்டில் பல காலமாக இது ஒரு எமோஷனாக வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அந்நிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எப்படி பண்ண முடியும்? அதனால தான் மேகதாத்து பிரச்சனை வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைக்காக இங்கே பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் இருக்கு. அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கேட்டுச்சு, எங்களுடைய உரிமை மத்திய அரசு கிட்ட லா படி, மேண்டேட் படி என்ன இருக்கோ நீங்க அதை செய்யணும். அதனால பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது வந்து இந்தந்த ரூலு, இந்தந்த லா, இது படி அப்ளிகபிள், அவங்க கட்ட முடியாது, பார்த்துக்கங்க. இதெல்லாம் எதற்கு நான் தீர்க்கமாக சொல்றேன்னா, இந்த தேசிய கட்சினாவே இந்த பிராந்திய கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் வைக்கக்கூடிய முதல் அலிகேஷன், அவங்க ஸ்டேட்டை மையப்படுத்த மாட்டாங்க, கண்ட்ரியை மையப்படுத்துறாங்க.
கண்ட்ரியும் ஸ்டேட்டும் மையப்படுத்துவதற்கான காரணம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அனைவரும் வேகமாக வளர முடியும் என்பது மிக மிக முக்கியமான நோக்கம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் பாசம் இருக்கு. யாருமே விட்டு கொடுக்க தயாராக இருப்பதில்லை. இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி, ஆரியன் திராவிடியன், ஆரியன் வேற திராவிடியன் வேற, நாமெல்லாம் வேற வேற, ஹிந்தி வேற, சான்ஸ்கிரிட் திணிக்கிறாங்க. எல்லாம் நார்த் இந்தியன்காரங்களாம் தமிழ்நாட்டில் அரசியல் சொல்றாங்க. எப்படி நீங்க அதை ஏற்றுக்க முடியும்? இது இங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள். இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுருங்க, உண்மையை விட்டுருங்க, கடினமான உழைப்பை விட்டுருங்க, எந்த கட்சி கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. அந்த எமோஷனல் பாயிண்ட் அப்ப அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எவ்வளவு லோக்கலா இந்த கட்சி இருக்க முடியுமோ அவ்வளவு லோக்கல். உதாரணத்துக்கு 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் இந்த நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியை தூக்குலாக்கு வந்தாங்க. எல்லோருமே அமர்ந்திருந்தோம். அப்ப பிரதமர் அவங்க அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காஷி தமிழ் சங்கத்தை பத்தி தமிழ்நாடு மாநில தலைவர் பேசுங்க, அது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்கணும், ஃபீட்பேக் கொடுங்க, மக்கள் எப்படி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்கெல்லாம் குளூரில் எப்படி சமாளிக்கிறாங்க சொல்லுங்க. பிரதமர் மேடையில் அமர்ந்திருந்தார். நம்ம கட்சி தலைவர் நட்டாஜி இருந்தாங்க. நான் மேடைக்கு போய் முழுவதும் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். பிரதமருக்கு முன்பு இதுவரைக்கும் 2-3 முறை மாநில தலைவராக கட்சி மேடையில் அனைத்து இடத்திலும் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். காரணம், எனக்கு தெரிந்த மொழியில நான் பேசுறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறேன். ஒருவேளை எனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா சத்தியமா தமிழ்ல தான் பேசியிருப்பேன். நம்ம கட்சியில் யார் ஏன் தமிழ்ல பேசுன, நீ ஹிந்தியில் தானே பேசியிருக்கணும். நீங்க 90% பேர் ஹிந்திக்காரங்க தான் உட்கார்ந்துருக்கோம். அவங்க கேட்க மாட்டாங்க. காரணம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கேயும் எப்பொழுதுமே, அதுவும் குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் ஒரு தாய்மொழிக்கு ஒரு பாதுகாவலராக நின்று கொண்டிருக்கிறார். பாதுகாவலர்